திட்டமிட்டு இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறது தவேகா. யார் செய்யறாங்கிறீங்க? இப்ப ஆளுங்கட்சி செய்தா, அதிமுக செய்தா? நான் என்ன ஊடக தர்மம்னா என்ன? இல்ல, திட்டமிட்டு செய்யறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, திட்டமிட்டு செய்யறாங்க. நீங்க திமுக அரசு ஆதரிக்கிறீங்க, இப்போ வரலாம் ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய திட்டமிட்டு நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப யார் தான் செய்யறாங்க? நம்ம பேசுறது ரொம்ப தெளிவா பேசணும் இல்லையா? இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார், யாரோ செய்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கிற இடத்துல, துப்பறிகிற இடத்துல நான் இல்லை. ஆனா இது நடக்கு. அப்ப இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். அவரை அவமானப்படுத்துவதற்கு சில பேர் முயற்சிக்கிறார்கள். அவருடைய பயணத்தின் பாதையில் முட்கள் வீசப்படுகின்றன. அவர் மீது கல்லறிவதற்கு சிலர் அணியமாகிறார்கள். ஒரே நேரத்தில் 2 அதிகாரத்தில் இருக்கிற சக்திகளை இவர் கேள்வி கேட்கிறார். அதனாலதான் அவருக்கு கூட்டம் வருகிறது. ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் பயணிக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற பொழுது சிபிஐ என்கொயரிக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அந்த தீர்ப்பு அவர்களுக்கு புதிய தெம்பை தருகிறது. அதை நான் வரவேற்றேன். தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றின்னு. ஆமா, அதுல இருந்துதான் என் மீது நான் இருட்டடிப்புக்கு ஆளாகிறேன் திமுகவில்.